அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனி அதிகாலை வணக்கம். இதோ முக்கியமான சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதில் முதலாவது தகவல் பார்த்திங்கன்னா, ஃபர்வானியா கவர்னர் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட அனைவரையும் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்ட அனைவரையும் நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவங்க தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். அதே போல் ஈரான் நாட்டின் பலம் பொருந்திய அதிகாரம் சரிந்து விழுந்தது. அலி அல் கமேனி உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வ தகவல் வெளியானது. தற்போதைய சூழலில் இந்த தகவல் சம்பந்தமான மேலதிக ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த சூழலில் ஆயத்துல்லா அலி கமேனி உயிரிழந்து விட்டார் என்பது தெரிய வந்திருக்குது. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அர்காஜி ஒரு மீட்டிங்கில் தெரிவிச்சிருந்தார் அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு. ஆனாலும் ஒரு சில மணி நேரங்களில் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. சொல்ல தெரியலை, இன்னும் ஒஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ஈரான் பக்கம் இருந்து ஈரான் தரப்புலேருந்து கொடுக்கலை. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய மரணத்தை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. இன்னும் மேலதிக தகவல்கள் கிடைக்கும்போது குவைத்துடைய ஹபர் செய்தியிலேருந்து ஒட்டுமொத்த செய்திகளோட ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு போட்டது. இன்னும் மேலதிகமான தகவல் கிடைச்சா நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க. அதே மாதிரி பாடசாலைகள் பற்றிய தகவல்கள் இருக்குது மற்றும் சில தகவல்கள் நான் இது சம்மந்தமாக தனியாகவே நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாகவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனி அதிகாலை வணக்கம். நாள் விடிஞ்சாலும் பொழுது விடிஞ்சாலும் இன்னும் நிலைமைகள் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமான 2 தகவல். ஒன்று பார்த்திங்கன்னா, பாடசாலைகளுக்கு விடுமுறை, பாடசாலைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் மாற்றம் வந்திருக்குது. இது சம்மந்தமான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த தகவலையும் கார்த்தி சகோதரர் அனுப்பியிருந்தார் அராப் டைம்ஸில். இந்த தகவல் வெளியாகி இருக்குது. முக்கியமாக இதில் குறிப்பாக தெரிவிச்சிருக்கிறாங்க, குவைத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் அதாவது பாடசாலைகளும் நாளை முதல் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாறுகின்றன. இந்த முடிவு நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு பொருந்தும் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். மேலும் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பான புதுப்பிப்புகள் மற்றும் வழிமுறைகளுக்கு மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிகாரப்பூர்வ சேனல்களை பின்பற்றுமாறும் தெரிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதிகாலை நேரத்திலையும் நடுஜாமத்திலையும் அந்த அலாரம் சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது கேட்டால் போல் நீங்களும் தயாராகவே இருங்க. அதே மாதிரி பள்ளிகளில் தராவி தொழுகைகள் இருக்கு இல்லையா, இந்த தராவி தொழுகைகளை மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் நடத்தக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையும் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். யாரும் எக்காரணத்தை கொண்டும் தயவு செய்து தேவையில்லாமல் வெளியில் போகிறதோ அல்லது நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை வீடியோ எடுக்கிறதோ இந்த மாதிரி விடயங்களை தவிர்த்துக்கோங்க. சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போடும்போதும் ரொம்ப கவனம். இந்த மிசைல் இது பற்றிய வீடியோக்கள் எல்லாம் போடாதீங்க, சரியா? ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.